ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஸ் இட் ஆல் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் அப்படின்ற சாப்டர் சீரிஸோட எபிசோட் 17 தான் ஹீட்டிக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரி இந்த எபிசோட் உலக ஃபுல்லாக வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பிடிச்சிருந்தா மட்டும் தென் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் போட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி முடிஞ்சால் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம பேசிட்டு மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கு வீட்டில் போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ் இட் லாங் ரைட் டு பிக் அப் கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன் சீசன் 4 அண்ட் எபிசோட் 17. ஹே காக்கியா, நீ பேசுறது தப்பான பழுகா பார்த்துக்கோ. எது தப்பா? ஹே கமான் லியோ, நான் ஒன்றும் தப்பாலாம் பேசலே, நான் கரெக்டாக தானே பேசியிருக்கேன். எது கரெக்டாக பேசியிருக்கியா? ஒரு விஷயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இன்னொரு விஷயத்தை அழிக்கிறது உனக்கு நியாயமா? அது எந்த விதத்தில் நியாயம்? இது லேடி ஆஸ்ட்ரியா கேட்டா அவங்க எவ்வளோ வருத்தப்படாத. இது மாதிரி ஒரு சித்தியா லேடி ஆஸ்ட்ரியா நம்மகிட்ட எதிர்பார்த்தாத. பதில் சொல்லு காக்கியா. ஹை முட்டாள் கெல்ஃப். எது நீ இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறதால தான் எனக்கு உன்னை தூக்கி போட்டு மதிக்குன்னே தோணுது. இதை பார், நான் லேடி ஆஸ்ட்ரியாவை எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவங்கள எவ்வளோ மதிக்கிறேன்றதெல்லாம் உனக்கு சொன்னாலா புரியுது. சொல்லப்போனா அவங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். பட் அவங்க ஜஸ்டிஸ்ன்னு வரும்போது அவங்க இந்த ஜஸ்டிஸ்க்காக வச்சுருக்கிற ஐடியாலாம் இப்போ இருக்கிற இந்த ரியாலிட்டிக்கு வேலைக்கே ஆகாது. அதனால தேவையில்லாம அதை பற்றி யோசிக்காம நம்மக்கிட்ட எல்லாரையும் காப்பாற்றுற அளவுக்கு பவர் இருக்குது. அதை வச்சு மற்றவங்களை எப்படி காப்பாற்றணும் மட்டும் யோசி. சரி, அப்படி நீ சொல்கிற வரை நம்மக்கிட்ட பவர் இருக்குன்னா நாம் எதுக்காக மற்றவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? இதை பாருலையோ, நான் ஒத்துக்கிற நீ ஸ்ட்ராங்கு தான், உன்னெல்லாம் என் ரைவல் நினைக்கிற அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கு தான். பட் இந்த ஃபேமிலியில் இருக்கிற மற்ற எல்லாரை விட எமோஷ்னலி அண்ட் மென்டலி நீ ஃபோர்த்தி தான் ரொம்பவே வீக்கானப்ப. எது நான் வீக்கா? ஆவா, ரொம்ப துலாதலையோன். அந்த யூஎஸ் கூட ஃபைட் பண்ணப்போ எத்தனை பாரிஸை இழந்திருப்போ, எத்தனை இன்னசென்ட் மக்கள், எத்தனை பேரோட ரத்தம் செஞ்சிருக்கோ. அப்போல்லாம் நீ உங்களை காப்பாற்றிருக்க வேண்டிய தானே. ஏன் பொண்ணை காப்பாற்ற முடியல? எல்லாரும் நீ காப்பாற்றணும்னு நினச்சின்னா பொண்ணை விட பெரிய முட்டான் இங்கே யாருமே கிடையாது. அதனால நீ நினைக்கிற ஜஸ்டிஸ்லாம் இங்கே வேலைக்காது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்காக ஒரு நாள் எல்லாருமே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு முடிவெடுக்கணும் நிலைமை வரும். அது நிலைமை உனக்கும் இல்லை, எனக்கு கூட வரலாம். அன்னைக்கு எல்லாமே உனக்கு புரியும். அன்னைக்கு அதுவே உன் கண்ணை திறக்கும். அப்போ ரியாலிட்டி என்னன்னு நீ ஏன் உன் கண்ணால் பார்த்து தெரிஞ்சு பண்ண. அந்த காகி அங்கே வந்து கிளம்பிடுறா. எவ்வளோ தான் இருக்குங்கன்னு தெரியலையே. சாவடிக்க பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு ஜல்லுக்கு இதுங்களை சாவடிச்சிட்டிங்க, கிளம்பி ஆகணும். ஏதோ ஒன்று ரெண்டாக இருக்கிறதெல்லாம் சமாளிச்சிட்டேன். அதிகமாக வந்துச்சுன்னா அதுங்களை சமாளிக்கிறது கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வேறு உல்ஃப் மாணிக்கிற ஒரு சில மோஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தா அவன் நினச்ச மாதிரி இன்னும் அதிகமான மோஸ்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்தது. இதுக்கு என்ன இவ்வளோ இருக்குது பின்பாக்கு ஐயோ, இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? வேறு வழியில் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். கமான் பெல், இதை ஷூட் பண்ணுன்னு சொல்லி ரியோ பேக் ஏதோ தூக்கி போட நம்ம ஹீரோ அதை ஷூட் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அந்த பிளாஸ்ட்லாம் அங்கேருந்து எல்லா மாஸ்டர்ஸ் எடுத்துடுது. மிஸ் ரியோ அது பிளேஸ் தான். அந்த ஜிரா கூட ஃபைட் பண்ணும்போது எதுக்கு இருக்கட்டும்னு எடுத்து வச்சேன். பட் அது இப்போ யூஸ் ஆகுது. அப்படின்னா இன்னும் எத்தனை இருக்கிறியோ? இன்னும் 5 இருக்குது. மிஸ் ரியோவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட்டை அவாய்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மாஸ்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. மிஸ்டர் பெல், என்னை கொஞ்சம் கவர் பண்ண முடியுமா? அதுக்குள்ளே நான் இந்த மேப்பை வரைஞ்சிறேனே. கண்டிப்பாக ரியோ. ரியோ, உங்களுக்கு இது மேப்பெல்லாம் வரைய தெரியுமா? தெரியும். சொல்லப்போனால் இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இதை மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு யூஸ்ஃபுல் தான். ஏன்னா அப்போ தான் நம்ம வழிமுறை பார்க்க மாட்டோம். கரெக்டு தான். ஆனால் மிஸ் ரியோ இது எல்லாத்தையும் எனக்காக பார்த்து பண்ணுறாங்க. நான் ரொம்பவே வீக்காக இருக்கேன்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஹே பெல், அந்த மாஸ்டர்ஸ் கூட சண்டை போடும்போது எதுக்காக அப்படி பண்ணிக்காதற? அப்படிலாம் நீ சண்டை போட்டினா எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். எனக்கு தெரியும் ரியோ. ஆனால் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நித்தனமாக சண்டை போட தான் ட்ரை பண்ணுறேன். பட் இந்த மான்ஸ்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதால என்னால் முடியல. நான் எந்த அளவுக்கு பேனிக்க வரணும் அந்தளவுக்கு நிறைய தப்புகள் பண்ணுறேன். நான் இன்னும் மாறலை, இன்னும் வீக்காக அப்படியே தான் இருக்கேன். இதை மனசு நிறையும். மிஸ்டர் குரோனல், உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் மற்ற அட்வன்ஸ் வரலாம் கிடையாது. அவங்கள கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல தான் சொல்லணும். ஏன்னா இந்த டீப் ஒர்க் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. பட் இதில் தான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் சர்வை பண்ணுறதையும் தாண்டி இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இதுவே உங்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு பயத்திலே செத்துருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மற்ற அட்வென்ச்சர்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ உங்களை நீங்கள் ஃபேக்குன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தொகுத்தா சரித்திரம் மேலே உண்மையை சொல்லப்போனால் முன்ன விட இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இந்த அட்வென்ச்சர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க. பட் இந்த 5 மாதத்தில் மற்ற அட்வென்ச்சர்ஸ் அச்சீவ் பண்ணாத விஷயத்த நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ இது உண்மையிலே பெரிய விஷயம் மிஸ்டர் குரோனல். உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ அதனால பீக் கான்ஃபிடென்ஸ். இது வரைக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மற்ற மான்ஸ்டர்ஸை விட இந்த டீஃபால்ட் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. ஒன்ஸ் நம்மளை எதிரி நினைக்கிட்டானா அவனுக்கு எப்படி தோக்கடிக்கிறதுன்றதை மட்டும்தான் யோசிக்கணும். எல்லா எதிரிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சி சுற்றி இருக்கிற விஷயத்த நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். அதனால இந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ண ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் அதோட மேஜிக் ஸ்டோனை டெஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ பேனிக்காம ஃபைட் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்கப்பாக நான் இருக்கேன். உங்களால் முடியாத சமயத்தில் உங்களுக்காக நான் சட்டப்படுவேன். ஏன்னா நம்ம 2 பேரும் இப்போ ஒரு டீம். பொறிஞ்சு தப்பில் புரிஞ்சு தெரியும். சரி சொல்ல ஞாபகம் இருக்குல்ல, மாஸ்டர்ஸோட மேஜிக் ஸ்டோன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு பேக்கப்பா நான் இருக்கேன். புரிஞ்சுதா? ஆனால் மிஸ் ரியோன், இப்போ நீங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டீச்சர் மாதிரி ஆகிட்டீங்கன்னு சொல்கிறான். தென் அப்படியே இந்த பக்கம் வந்தா இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் 27th ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்த அடுத்த செகண்டு வழக்கு போல எக்கச்சக் பண்ண மான்ஸ்டர் அவங்கள வரவேற்கிறதுக்காக இந்த இடத்துலேயே காத்துக்கிட்டு இருக்குங்க. அப்பமான அப்போ ஷோ நம்ம க்ரோஸா வழக்கு போல அவன் மேஜிக் சோட வச்சு காசுக்கின்ற அட்டாக்கை போட்டு அதுங்களுக்கு சாவடிக்கிறான். ஆக்சுவலாக அந்த மேஜிக் சோடு ஓடியாது. பட் அதுக்கு பதிலாக யூஸரோட எனர்ஜி கன்சீவ் பண்ணும். ஸோ அந்த வகையில் தான் இப்போ க்ரோஸாவும் டைடாக இருக்கா. ஸோ அதான் ஐஷா பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கப்போ க்ரோஸா போகணும் இல்லைன்னு சொல்லிடுறான். தென் அதுக்கப்புறம் இவங்க அந்த ஃப்ளோருக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுறாங்க. தென் அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த ஃப்ளோரை விட்டு எப்படி வெளியே போகிறது அப்படின்றத பற்றியும் அந்த ஃப்ளோரை பற்றியும் ரியோ நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதனால இந்த ஃப்ளோரை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோரை சுற்றிலும் சர்க்கிள் ஷேப்பில் வால்ஸ் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரிங் மாதிரி இருக்கிறதால இதை கிரேட் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுலேயே த்ரோன் சோன், நைட் சோன், வாரியர் சோன், சோல்ஜர் சோன், தென் பீஸ்ட் சோன்னு மொத்தம் 5 ஜோன் இந்த ஃப்ளோருக்குள்ளே இருக்குது. இதனும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ஒரு சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள், அதுக்குள்ளே இன்னொரு சர்க்கிள்னு ஒரு 5 சர்க்கிள் போட்டால் இந்த ஃப்ளோரோட அமைப்பு வந்துடும். இந்த சர்க்கிள் எல்லாருமே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற வால்ஸ் தான். ஸோ இப்படி ஒவ்வொரு வாலை கிராஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஜோன் வரும். அதுதான் நான் சொன்னேன் அந்த 5 கிரேட் ரிங்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ளோரை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் இந்த ஃப்ளோர் ஒரு சர்க்கிள் ஷேப் அப்படின்றதால அடுத்த ஃப்ளோரோட 38th ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃப்ளோரோட சென்டர் சர்ஃபேஸ்க்கு போகணும். அங்கே போனால் மட்டும் தான் 38th ஃப்ளோருக்கு போக முடியும். ஏன்னா அங்கே தான் 38th ஃப்ளோருக்கு போகிறதுக்கான டனல் இருக்குது. அதே ஒரு வேளை 36th ஃப்ளோருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆஃப்டர் சர்ஃபேஸ்க்கு போகணும். ஏன்னா அந்த இடத்துல தான் அந்த 36th ஃப்ளோருக்கு போகிறதுக்கான டனல் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் பார்க்க போகிறோம். சொல்கிறத மறந்துடாதான் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பாக ரியோ. சரி பன் இதை முதல்ல கூடி எதையா ரியோ பார்க்கறதுக்கு படு கேவலமாக இருக்கே. எனக்கு தெரியும். ஆனால் நீ பயப்படுற மாதிரி இதில் எதுவும் பாய்சன்லாம் கிடையாது. இது நல்லா தான் இருக்கு. நீ தாராளமாக குடிக்கலாம். இது குடிக்கலாமா? ஆனால் ரியோ படு கேவலமாக இருக்கே. எப்படி நான் குடிக்கிறது? நான் தான் சொல்கிறேன்ல ஒழுங்கா குடி. சரி ஓகே. கண்ணை மூடிட்டு கப்புன்னு அடிச்சிட வேண்டியதான். ரியோ படு கேவலமாக இருக்கு. ஒரு நிமிஷம். என் உடம்புல இருந்த வலியெல்லாம் போயிடுச்சு. இது உண்மையிலே சூப்பராக வேலை செய்யுதுப்பா. இப்போ நான் இன்னொரு ஃபைட்டு கூட ரெடி இருக்கியோ? சரி அப்படின்னா கம்பெனி கால் வந்தாச்சு. ஃபைட்டுக்கு ரெடியாரு. இது அதுக்குள்ளையா மிஸ் ரியோ? அதுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இல்லை. பேசாமல் ஓடிடலாமா? இல்லை ஃபோனால் மாட்டிப்போம். இப்போ ஃபைட் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுட்டு சண்டைப்படு. உனக்கு பேக்கப் பண்ணா இருக்குன்றியா சொல்ல. ஸோ அவள் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம ஹீரோ அந்த மான்ஸ் கூட ஃபைட் பண்ண போகிறான். அப்படியே இது பக்கமாக தான் அந்த டெபாஸ்கியை மற்றவங்கள ஆளுக்கு ஒரு மான்சரை பிடிச்சி அடிட்டு நடிச்சு கொத்துன்னு குத்தி குமரி தெரி கொடுத்துருக்கீங்க. எப்படி பண்ணலாம் அதை எல்லா மான்சரையும் சாவடிச்சிடுறாங்க. ஸோ அப்படி சாவடிச்சதுக்கப்புறம் இந்த டஞ்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. கைஸ் எனக்கு இந்த டஞ்சனை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஆனால் இங்கே கண்டினியூஸாக வர மான்ஸ்டர் இங்கே இருக்கிற வித்தியாசமான சொத்தங்க அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல. வழக்கமாகவே இந்த டஞ்சன் இப்படி தான் இருக்குமா? அப்படி இல்லை. பொதுவாக இந்த டஞ்சனில் இந்த மான்ஸ்டர்ஸுங்க வர்றது சத்தம் வரதுலாம் சகஜதான். ஆனால் இப்போ நடக்கிற விஷயங்கள் தான் வழக்கத்துக்கு மேலே இருக்குது. அதான் எனக்கு புரியல. ஆமாப்பா இதுக்கு முன்னாடி இந்த டஞ்சன் எப்படி நான் பார்த்தே இல்லை. இந்த டஞ்சன்றது வித்தியாசமாக நடந்துக்குது. கைஸ் இந்த டஞ்சனுக்குள்ளே ஏதோ பயங்கரமான மான்ஸ்டர் இருக்குது. அதனால் சென்ஸ் பண்ண முடியுது. இது பயங்கரமான மான்ஸ்டரா? ஆமாம். என் பார்வனி நின்றுட்டுருக்கு. என் காதை துடிச்சிட்ருக்கு. இது கேட் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனா பிரச்சனை வந்ததா என் பொருள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணதை ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அந்த பிளாக் கேட் சொல்கிறா. ஸோ அது என்ன ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஃப்ளோரை ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. தென் அப்படியே இந்த பக்கம் வந்து அதை ஜெகனட் ஃபர்ஸ்ட்டு வந்ததுன்னு ஒரு சில அட்வென்ச்சர்ஸுக்கு ஒன்று அதோட ஃபர்ஸ்ட்டு வாட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஸோ அவங்க பாடிஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ குளிரமாக இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க டெட் பாடிஸை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த இடத்துல ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி யாரோ வார்ன் பண்ணுற மாதிரியான வாய்ஸ் நான் வாய்ஸாக கேட்குது.
ஆனால் ஐஷா அதை பெருசாக கண்டுக்கல. தென் இவங்கள வார்ன் பண்ண அந்த வாய்ஸ் யாருதுன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம மேரி தான். ஸோ மேரி அவங்கள வார்ன் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அவங்க தான் அதை கண்டுக்கல. மிஸ் ரியோ, அது என்னது? அதோட பேர் பெலுடா, ஒரு பாய்சன் டைப் மான்ஸ்டர். அந்த ரூமில் இறந்து கிடந்தாங்களே, அவங்க செத்ததுக்கு காரணம் இதோட பாய்சனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல ஸ்பாட்டைன்னு சொல்லி இன்னொரு மான்ஸ்டர் இருக்குது. அது ஆன்டோ அண்ட் காம்பட்டில் ரொம்ப பெஸ்ட் ஸ்கில்டானது. ஸோ இது 2 மான்ஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பறிக்கோ ஹெப்பல் போம்ஸ்டல் சின்ன சிரிக்கோ. அதான் போஸ் த டாக்ஸிக் ஸ்லைம். இது ஸ்லைமா? ஆமாம், ஸ்லைம் தான். இதில் நிறைய விதம் இருக்குது. அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்ன்றத அதோட கலரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்றதால அந்தளவுக்கு பாய்சன் கிடையாது. அதே சமயத்தில் இதை நம்ம வேறு மாதிரி யூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கு நல்லதா அப்படின்னு சொல்லி ரியோ அதை பிடிச்சி சூப் வச்சிட்ருக்கா. சரி பெல், ரெடி ஆயிடுச்சு, இந்த குடி. எதையா இல்லை ரியோ, வேணா. கமான் பெல், நீ குடிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா வச்சதை நான் குடிக்கிறேன். அதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட்டு குடி. வேணா ரியோ, இதையும் பீனா குடிக்கிறது. கமான் பெல், நான் தான் குடிக்க சொல்கிறேன்ல. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ அதை வாங்கி குடிக்கிறான். அது ஹீலிங் பொசிஷனை விட பட்டு கேவலமாக இருக்கே. ரியோ, இந்தாத நீங்கள் குடிங்கன்னு அவகிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அதை வாய வச்சு குடிச்சிட்டான் அப்படின்றதால ஸோ இப்போ ரியோ அதை குடிச்சானா ஒரு இன்டர்நெட் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சத்தில் நம்ம ரியோ அதை குடிக்காம பேக் பண்ணி வச்சிடறா. என்ன ரியோ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க, ஒழுங்க குடிங்க. இதை பாரு பேல், இந்த இடத்துல அவ்வளவா தண்ணிலாம் கிடைக்காது. அப்புறம் எனக்கு தாகமும் எடுக்கல, அதான் அதுக்கு தேவையில்லாமல் குடிச்சு பேஸ் பண்ணிக்கிட்டு அதான் பேக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் என்கிட்ட இதோ கேள்வி கேட்குன்னு சொன்னல, அதை கேள நான் அவனுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு ரியோ அப்படியே டோட்டலாக டாப்பிக்கை மாற்றி விட்டுறேன். ஸோ நம்ம ஹீரோவும் டாபிக் மாறிடுறான். அது பொருள் ரியோ, இதை மாதிரி டீப் ஃப்ளோருக்கு வரணும் அப்படின்னா எதை மாதிரி ப்ரொஃபஷனோட இந்த இடத்துக்கு வரணும், லைக் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வரணும், எந்த மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அதை மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி கேட்குறியா? பொதுவாக டீப் ஃப்ளோருக்கு வரும்போது 4 பேர் டீமாக தான் வரணும். அட்லீஸ்ட் அதில் ஒரே ஒரு இல்லாத இருக்கணும். அப்புறம் அதை இந்த டீப் ஃப்ளோரில் சமாளிக்க முடியும். அப்புறம் இந்த டீப் ஃப்ளோரில் எனக்கு தெரிஞ்சு நான் 2 பேர் தான் இப்படி தனியாக வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி என்றைக்குமே வந்துடக்கூடாது. அப்புறம் 3 மெம்பர்ஸ் டீமாகவும் வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரூமில் பார்த்துருப்பேன்ல, அவங்க 3 பேர் இறந்து போனது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன். ஏன்னா டஞ்சன் நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பழக்கம் போல ரியோ நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பக்கம் பார்த்தா இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ அந்த ஜெகனட் கூட ஃபைட் பண்ண இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடம் டேமேஜாக இருக்கிறதையோ அந்த இடத்துல இறந்து போன மற்ற யாரோட பாடிஸும் இல்லை அப்படின்றதையோ அவங்க நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்த சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ நம்ம ஹீரோவும் ரியப்போ அந்த ஃப்ளோரோட 3rd ரிங்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி 3rd ரிங் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 5 ரிங்ஸில் இருக்கிற ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ அந்த வகையில் 3rd ரிங்கோட கலர் கொஞ்சம் க்ரே கலந்த மாதிரி ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் ரியோ இப்போ நம்ம 3rd ரிங்கில் இருக்கோம் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமாக அவனை ஃபாலோ பண்ணி போகிறான். இது பக்கம் அந்த லெபட்டான் இவங்க 2 பேரும் உள்ள அந்த இடத்துல ஏற்பட்ட போல ரோஷி பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டர் க்ரோஸா, இதை மாதிரி படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, அந்த ரெட் கலர் லெபட்டான் கிரியேட் பண்ண மாதிரி இல்லை, ஒருவேளை மாஸ்டர் போய் இன்னும் கீழே போய் போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தா திடீர்னு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண வருது. இது ஃபால்ட்டு முறையவா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு ஐஷா பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஆக்சுவலாக இவங்க இறந்து போன எல்லாரோட உடலையும் இந்த மாஸ்டர் தான் சாப்பிட்டு போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு போரஸ் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக காண்டாக்குறான். பட் இந்த இடத்துல 1-2 மாஸ்டர்லாம் கிடையாது, எக்கச்சக்கமாக இருக்குது. உடனே அதை இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இவங்களும் அதுக்குள்ளே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கைஸ், அதுக்கு நிறைய இருக்குது, சீக்கிரம் நம்ம பெரிய போயாகணும், அந்த பக்கம் வழி இருக்குது, வாங்க போகலான்னு ரோஷி சொல்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா டுபாஸ்கி மற்றவங்களும் நம்ம ரியோ தேடிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்றத அவங்க சென்ஸ் பண்ணிட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக நம்ம அவங்கள கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பக்கம் அந்த மான்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணிட்டு இருந்து பொண்ணு நம்ம க்ரோஸை காதிக்கு வச்சு அதை அட்டாக் பண்ணுறான். மிச்சம் இருக்கிற மான்டர்ஸ் கூட ஐஷாப்பை மற்றவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க. பட் இவங்களாலே ரொம்ப நேரத்துக்கு அதை கூட சண்டை போட முடியல. அதே சமயத்தில் இவங்க சண்டை போடுற சத்தம் டுபாஸ்கிக்கும் மற்றவங்களும் கேட்குது. ஸோ அவங்களும் அந்த சத்தம் இடத்த நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இது பக்கம் பார்த்தா அது கூட ஃபைட் பண்ணதில் இப்போ எல்லாருமே டயர்டாக இருக்காங்க. பொண்ணு நம்ம க்ரோஸா லாஸ்ட் டைம் ஃபைட்லாம் அந்த கால்ஸ்க்கு யூஸ் பண்ணுறான். பட் அவங்க அந்த கால்ஸ்க்கு நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டான் அப்படின்றதால இப்போ அவள் செம்ம டயர்டாக இருக்கான். இதுக்கு மேலே அவனால் ஃபைட் பண்ண முடியாது. மாஸ்டர்ஸ் க்ரோஸாக அட்டாக் பண்ணிடுது. போக்கோ அந்த மான்ஸ்டர்ஸை பிளாக் பண்ணுறான். ஸோ ஆல்மோஸ்ட் நிலமை கைமீறி போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருந்தா இந்த பிரச்சனை பார்த்தாதுன்னு அந்த டனல் வழியாக இன்னும் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் இவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்துட்டு இருக்க கசாண்ட்ராவே அந்த மான்ஸ்டர்ஸ் அடிச்சு போட்டுருது. கீழே விழுந்து கிடந்த கசாண்ட்ராவை அந்த டனல் வழியாக அந்த மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ரொம்பவே க்ளோஸாக வந்துட. பட் அவளை அட்டாக் பண்ணாமல் அந்த வால்ட் மாதிரியும் மான்ஸ்டராக அட்டாக் பண்ணிட்டு போயிடுது. இல்லடா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குது அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தேன்.
இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம ஜெனோஸ் தான். ஹைரோஷி என்னப்பா எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நல்லாச்சுல. கைஸ் நீங்களா? நீங்கள் எப்படி இல்லை? நாங்கள் எங்கே இருக்கோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹேய், நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, பெல்லுக்கும் பெல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எத்தனை ஆபத்து வந்தா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகணும். அதான் நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஜெனோஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரியோ கூட போயிட்டுருக்கான். 36th போருக்கு போனதுக்கப்புறம் பெல்லுக்காக என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். அவன் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ அவனுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. இது வரைக்கும் யூஸ்லெஸ்ஸாக சாகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பெல்லுக்காக யூஸ்ஃபுல்லாக சாக போகிறேன். இது எனக்கு சந்தோஷம் தான். ஆல்ரைட் காவியா, இப்போ நான் முடிவெடுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கேன். கடைசியில் நீ சொல்கிறதா இப்போ நான் செஞ்சாகணும் போல். இப்போ நானும் பக்கம் தான் இருக்கேன். இப்போ உனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீப் ஃப்ளோ கண்டிப்பாக எங்கள் 2 பேரையும் உயிரோட விடாது. அதான் நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன்னு ரியோ நம்ம ஹீரோக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியாக இப்போ அவங்க கூட போய்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இப்போ அவங்க போக போகிறது 36th ஃப்ளோர் டனலுக்கு. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பெரிய ஆபத்தை கிராஸ் பண்ணி போகணும். ஸோ அந்த ஆபத்தை கிராஸ் பண்ணுற இடத்துல முடிஞ்சால் அவங்க கூட போகலாம், இல்லைனா தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இப்போ நம்ம ரியோ இருக்கா. ஸோ அந்த மொமெண்ட்டில் இந்த எபிசோட முடிஞ்சிருது. தென் நம்ம ரியோ எதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண முடிவு பண்ணோம் அப்படின்ற விஷயத்த நம்மளால் அடுத்த எபிசோடாக தெரிஞ்சுக்கணும். அதனால அடுத்த வச்சிருக்க வெயிட் பண்ணுங்கள். சரி கேஸ், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க. தென் வேறு எதுனா டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே, இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சது. அது எல்லாத்தையும் நல்லா முடிஞ்சதுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். ஸோ நீங்களே நான் அடுத்த எபிசோடில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது அனிமல்ஸ்லாம் லைக் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். தென் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் கமெண்ட். ஓகே, இவ்வளோ மறுபடியும் அடுத்த எபிசோட பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய். We meet you in next video.